நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம சிட்டுக்குருவி படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதோட உயிரியல் பெயர் ஸ்பேரோ பேசர் டொமஸ்டிகஸ். சிட்டுக்குருவி சிறிய பறவை இனமாகும். இதோட நீளம் 100 சென்டிமீட்டர் ஆகும். எடை 100லேருந்து 150 கிராம் வரைய இருக்கும். சிட்டுக்குருவி நிறம் வெளிர் பழுப்பு, கருப்பு, வெள்ளை இந்த மாதிரி கலரில் இருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கும். இது பேசர் பேரினத்தில் 25 இனத்தில் இதுவும் ஒன்று. இந்த சிட்டுக்குருவி நம்ம இந்தியாவில் அதிகமாக காணப்பட்டாலும் இதனுடைய பூர்வீகம் ஐரோப்பா கண்ட்ரி ஆகும். அதே மாதிரி இது மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் அதிகமாக காணப்படுது. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக காணப்படும். இந்த சிட்டுக்குருவி நம்ம வீட்டின் அருகிலே இருந்தாலும் இது ஒரு காட்டுப்பறவையாகும். இது நம்ம மக்களோட அதிக தொடர்புடையதாக இருக்குது. அதனால் கிராமங்கள் மற்றும் நகரத்துலேயும் வீடு, மாடி, குடியிருப்பு பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த சிட்டுக்குருவி பெரும்பாலும் பாலைவனங்கள், புல்வெளிகள் இந்த மாதிரி இடங்களை சதுப்பு நிலங்களை பெரும்பாலும் தவிர்க்குது, போக மாட்டேங்குது அங்கே. இதோட சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தானியங்களுடைய விதை, அதே மாதிரி நெல் களைகளில் உள்ள களைகளையும் சாப்பிடுது. இது சந்தர்ப்பவாதி மாதிரி, அதே மாதிரி மனுஷங்க மாதிரி சில நேரம் பூச்சிகளையும் உண்ணுது. இந்த சிட்டுக்குருவி நம்ம தமிழ் கலாச்சார ரீதியாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சிட்டுக்குருவி செல்லப்பிராணியாகவும் நம்ம தமிழர்கள் நெடுங்காலமாக வளர்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போயும் ஒரு சில வீடுகளில் சிட்டுக்குருவியை செல்லப்பிராணியாக செல்ல பேர்டாக வளர்க்குறாங்க. லவ் பேர்ட்ஸ் மாதிரி இந்த சிட்டுக்குருவியும் ஒரு குடும்பத்தில் இப்போயும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சிட்டுக்குருவி பெரும்பாலும் பூனைகள், வல்லூறுகள் மற்றும் ஆந்தைகள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேர்ந்து இந்த சிட்டுக்குருவி கொன்று சாப்பிட்ருது. இது மனிதர்களுடையே ரொம்ப அட்டாச்சாக வாழ்கிறதுனால இது மற்ற இடத்துக்கு போய் பறந்து போய் இரை சேகரிக்கணுங்கிற அவசியம் இதுக்கு கிடையாது. இது இயற்கை பாதுகாப்பு சங்கத்தில் செம்பட்டியலில் இதன் பாதுகாப்பு நிலையானது, ஒரு தீ வாய்ப்பு கவலை குறைந்த இனம் என பட்டியலிட்டிருக்காங்க. இந்த சிட்டுக்குருவி நிறையா நம்ம செல்ஃபோன் டவர்ஸ் அதிகமானதுனால இது நிறையா செத்து போயிடுது. இதனுடைய சந்ததிகளும் அடுத்து பெரும்பாலும் அதிகமாக எங்கேயும் காணப்படுவதில்லை. செல்ஃபோன் டவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக, அதோட செல்ஃபோன் டவர்ஸ் எண்ணிக்கையும் குறைச்சா இதை நம்ம இந்த சிட்டுக்குருவி இனத்தை நம்ம பாதுகாக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.